ஹே காய்ஸ், சரணா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி இல்லை நாடோட்டில் கடை போட்டிருக்கான், எதிர்த்தாலும் இருபா இல்லைன்னு சொன்னான். என்னது எதிர்த்தா இருபா விட்றா அப்படி நாடோட்டுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். வண்டி அப்படியே ஓரமாக விட்டுட்டு கடைக்கு வந்தாச்சு. 20 ருபீஸ் தானே, திங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது, ஏதோ ஆவரேஜாக ஓரளவு தான் இருக்கும்னு நினச்சி தான் போனேன். பட் லக்கிலி செம்ம சர்ப்ரைஸ், ஷாக். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ், இவ்வளோ திங்ஸ் வந்து 20 ருபீஸ் கொடுப்பாங்களா? என்னென்ன ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட திங்ஸ். சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல 20 ருபீஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு. இவங்களாம் டேரெக்டாக ப்ரொடக்ஷன்லேருந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறேன். இது வாட்டர் பாட்டில்ஸ் வந்து 20 ருபீஸ் தான். இதே நம்ம வந்து கடையில் போய் வாங்கினோன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 ருபீஸ் வாங்குவாங்க. அவங்களுக்கு லாபம் வரணும்ல. கடையில் உட்காந்து வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்களுக்கு எப்படி லாபம் வரும்? 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லையா, அப்போ இவங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? தயவு செஞ்சு பெருந்துறையிலோ ஈரோட்லேயும் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திங்ஸ் எல்லாம் அள்ளி போட்டுட்டு போவீங்க. நானும் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். 20 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வர்த்து தான். ஓகே, பாய் கைஸ். மறக்காம சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.